அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுகஸ்தானத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது தனது பார்வையை மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தின் மீது பதிப்பது கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தொழில் வளம் சிறக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகி புதையல் கிடைத்தால் எப்படி அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உருவாகுமோ, பொருளாதார ரீதியான உயர்வு ஏற்படுமோ, அதுபோன்று இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைகிறது. ஏனென்றால் பொதுவாக சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இருவரையும் பகை கிரகமாக பார்த்தாலும் கூட ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருப்பவர்தான் சுக்கிரன். எனவே ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று அமரும் இந்த தருணம் உறுதியாகவே வரவேற்கத்தக்க சிறப்பான அமைப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் அற்புதமான வேளையாக கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தெறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் அவர் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் அமர்ந்து ஆட்சி பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது நீச்சபங்க ராஜயோகத்தையும் வக்ரகதியில் திரும்புவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதற்கு பிறகு மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்திலும் அமர போகிறார். எனவே இந்த தருணம் மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய சுக்கிர பயிற்சியும் மிக சிறப்பானதாக மாறுவதால் அடுத்த சில மாதங்களுக்கு, குறிப்பாக 2-3 மாதங்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கடகராசிக்காரர்களுக்கு அமோகமான யோக வாய்ப்புகளும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் உச்சபலம் பெற்று ஜென்மத்தில் வலுவாக வலம் பெறுகிறார். எனவேதான் இந்த தருணம் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சுக்கிரன் என்றால் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, திடீர் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மனித வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு பொருளாதார ரீதியான அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அள்ளி கொடுக்கும் தருணம் என நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அமோகமாக உருவாக்கி கொடுப்பாருங்க. எனவேதான் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரும். கருடனின் மற்றும் முதலை ஆகிய இரண்டும் சுக்கிரனின் வாகனங்களாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் அனைத்திலும் ஆளுமை பண்பும் அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு செயலை செய்தாலும் மற்றவர்களை அரவணைத்து மென்மையாக பணிகளை மேற்கொள்வதால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இந்த வேளையில் மிகவும் வலுவாக குடும்பம், ஸ்தான பணிகளை பொறுத்த வரைக்கும் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் உறுதியாக விலகும். குறிப்பாக குடும்பத்தில் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை காண்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய அசையும் அசையா சொத்துக்களை தங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான முன்னேற்றம், அபரிவிதமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. தவறவிடாமல் சரியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்களை சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி குறைவில்லாமல் வரக்கூடிய
அற்புதமான வேலையாக உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக நிச்சயமாக உங்களை தேடி வரும். குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்பத்தில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். மூத்தவர்களின் உடல்நிலையில் ஏற்பட்ட சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்பத்தில் ஆரோக்கியம் என்பது சிறப்பாக அமையும் தருணமாகவும் இந்த வேளையில் ஆன்மீக சுற்றுலாக்களை மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது. வரவுக்கு மீறிய சக்திக்கு மீறிய செலவு அதிகரித்து வந்த சூழலில் அவை அனைத்தையும் சமாளிப்பதோடு மட்டுமல்லாது திறன்படவும் சிறப்பாகவும் இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. வீண் அலைச்சல்கள் சிரமங்களை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றை முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் எதிர்பாராத வீண் விரயங்கள் அனைத்தும் கட்டுக்குள் வரும். மன நிம்மதியும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய முயற்சிகள் அனைத்தும் தடைதாமதமின்றி விரைவாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. நிர்ணயித்ததை விட சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உருவாக்குவதால் குடும்ப உறுப்பினர்களின் ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்க இருக்கிறது. எதிர்பாராத பணவரவு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் ராகு ஒருவர் மட்டும்தான் சற்று சாதகமற்ற அமைப்பில் இருக்கிறார். ஆனால் அவரும் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வலுவாக அமருவதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். எனவேதான் இந்த தருணத்தை தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரட்டிப்பு நன்மை அபரிவிதமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக வலுவாக இந்த தருணத்தில் சுக்கிரன் சுகஸ்தானமாகிய 4 ஆட்சி பலம் பெற்று கர்மஸ்தானம், தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை தனது சப்தம பார்வையால் பார்க்கிறார். புதன் மற்றும் சூரியனுடனும் இணைந்து பார்க்கிறார். முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய வேளையில் தொழில்ஸ்தானத்தை 3 கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இப்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் உத்தியோக ரீதியாக நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சிறப்பாக கைகூடும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் நியாயமற்ற முறையில் மறுக்கப்பட்ட ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதோடு பணிச்சுமை குறையும் சிறப்பான தருணமாக அமைய போகிறது. எனவே எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பானதாக அமையும். தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் கடகராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். அது மட்டுமல்லாது உங்களது சக்திக்கு மீறிய செயலாக இருந்தாலும் அவற்றை சுமார்ட்டாக சிந்தித்து வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமோகமான அற்புதமான வாய்ப்பு நிறைவாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நிச்சயமாக அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை கடகராசிக்காரர்கள் முற்றிலுமாக தகர்த்தெறியக்கூடிய சிறப்பான வேலையாக பார்க்கப்படுகிறது. சனி வக்ரம், குரு வக்ரம் என கிரகநிலைகள் வக்ரம் பெற்றாலும் சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் வக்ரம் பெற்றாலும் நீச்சபங்க ராஜயோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் கடகராசிக்காரர்களுக்கு தொழில்துறை மற்றும் கலைத்துறையில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மடங்கு வருமானத்தை மிக பெரிய அளவில் உயர்த்தி கொடுக்க போகிறாருங்க. குறிப்பாக இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணிகளை திட்டமிட்டு முதலீடு செய்யக்கூடிய வகையில் சிறப்பாக அமையும். புதிய தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகள் சாதகமாக அமையும். நஷ்டம் ஏற்படாமல் தொழில் ரீதியான நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் இந்த தருணத்தில் கற்றறிந்து மிகவும் சாதுரியமாக
நுட்பமாக பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நிதி ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் விலகி தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தற்போது தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சிறப்பான தருணமாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணம் அமைகிறது. நிதி நிறுவனங்களின் ஆதரவு மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. புதிய நிதி நிறுவனங்களை திறத்தல் மற்றும் புதிய கிளைகளை வெற்றிகரமாக கடன் இல்லாமலே துவங்கக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் வருமானம் உயரும். சந்தை நிலவரம் மாறினாலும் அதற்கு ஏற்றவாறு சரியாக கையாள முடியும். மத்திய மாநில அரசின் சலுகைகளும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும். கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் 64 கலைக்கும் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் இந்த வேளையில் மிக வலுவாக உங்களது கலைத்துறை ரீதியான நுட்பமான நுணுக்கமான அறிவாற்றலை சரியான முறையில் பயன்படுத்தி மிக சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கலைத்துறையில் வருமானம் திருப்திகரமாக அமையும். பொருளாதார ரீதியான உயர்வு உங்களை தேடி வருவதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக கைகூட போகிறது. பொருளாதார ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் தங்கு தடையின்றி கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமையும். அரசியல் மற்றும் கலைத்துறை ஆகிய இரண்டிலுமே பெயர் புகழ் அதிகரிக்கும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. இரண்டிலுமே பின்னழுவி சென்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்பாராத வகையில் இந்த தருணத்தில் வருமானம் இரட்டிப்பாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சுக்கிரன் மிகவும் அபரிவிதமான பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் இதுவரை இல்லாத அளவிற்கு முதன்முறையாக எதிரிகளின் சூழ்ச்சிகளை முற்றிலுமாக முறியடித்து மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற சந்திக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறார். எதை செய்தாலும் எச்சரிக்கையுடனும் சிறப்பாகவும் கவனமாகவும் செயல்படக்கூடிய தருணமாக அமைவதால் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அரசியல் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை நுணுக்கமாக கையாள முடியும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் மாணவர்களினுடைய பழக்க வழக்கங்களும் மேம்படக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. சிரமம் என்ற சூழல் மாறி முன்னேற்றம் கல்வியில் உறுதியாகவே கிடைக்கிறது. இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கால்நடை வளர்ப்பிலும் வளர்ச்சி உண்டு. பட்ட கடனை அடைத்து நிம்மதி பிறக்கும் தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் வருமானம் மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். அது மட்டுமல்லாது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் இந்த தருணத்தில் சிறப்பாக அமையும். தசாபு வலுவாக இருப்பின் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் அனைத்தும் தட்டுப்பாடின்றி இந்த தருணத்தில் நிறைவாக மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் கைகூட போகிறது. பின் விரயங்களை தவிர்த்து சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் சுக்கிரனின் தினம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடும் அற்புதமான வேளையாக உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.